அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருந்தாலும் சில பல விஷயங்களில் எதிர்ப்புகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெற போகிறது. இந்த நேரம் ஒரு கலவையான நிலைகளில் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. மற்றபடி அனைத்து விஷயங்களும் ஓரளவுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இரண்டு விஷயங்களில் மட்டும் சற்று கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடுவீங்க. வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் மிக பலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரக அமைப்புகள் அமைய பெற்றிருக்கிறதுனால சுப பலன்கள் உண்டாக பெறுவீங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். எடுத்த காரியத்தில் இருந்து வந்த தாமதம் நீங்கி வேகம் எடுக்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் வேகம் பெறும். புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசங்கள் கூடும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு தங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக கல்வியில் மேன்மை உண்டாக பெறுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. தங்களுடைய விருப்பங்கள் கைகூட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் பெற வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் பார்த்தோன்னா வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க செய்யும். கலைத்துறையினர் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க. பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க பெறலாம். காரியங்களில் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரசு தொடர்பான விஷயங்களில் தங்களுக்கு அதி நன்மைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நேரம் லாபத்தை அதிக அளவில் ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பணியாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைப்பதற்குண்டான
கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறதுங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் சில பல விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக ஓரளவுக்கு அனுகூலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. யாரை பற்றியும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் அடையுங்க. அதே நேரம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக மறையவும் ஆரம்பிக்கலாம். தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகம் பார்க்கிறவங்க பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றத்தையும் அடைவாங்க. அதே நேரம் அரசியல்வாதிகள் வீண் பேச்சு குறைக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகலாம். தடையை தாண்டி முன்னேற முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலையுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாக பெறலாம். அதே நேரம் எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிக்கும். லாபமும் நீங்க எதிர்பார்த்ததை விடவும் சற்று குறைய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை உருவாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. எதிர்பாலினத்தாரால் லாபங்கள் கிடைக்க பெறுவீங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாம். குடும்பத்தில் கலகலப்பு குறையுங்க. எதிலையுமே ஒரு விதமான வெறுப்பும் திடீர் கோபமும் தோன்றலாம். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில மாற்றங்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு சேருங்க. சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலாக வருங்க. உடனே கை கூடலை அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலகட்டங்க. அதனால் பெற்றோர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. புதிய ஆர்டர்கள் பெறறதில் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பமும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க. வாகன யோகங்கள் உண்டாகலாம். எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாம தடுமாற்றங்களும் உருவாகலாம். காரிய அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க பெறுவீங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நடைபெறும். உறவுகள் பலப்படவோ ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்குங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கலாம். இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு நேரங்க. சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகும்படிய காலகட்டம். புத்தம் புதிய நண்பர்கள் தங்களுக்கு கிடைக்க பெறுவாங்க. இருப்பினும் வீண் வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளுங்க. பிள்ளைகளின் வளர்ப்பில் கவனத்தை செலுத்துங்க. உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உருவாகும். மாத்திரை செலவினங்கள் குறையலாம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையலாம். சற்று கவனமாக இருக்கிறது அவசியமாகிறது. அதே நேரம் ஷேர் மூலமாக பணம் வருங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபறியாகலாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது. நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம். அலுவலக விஷயங்களை வெளியில் பேசுறத தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் கடின
உழைப்பு தேவைப்படும். அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம். சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பணியாளர்களால பணவிரயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது. தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும். புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம். பணவரவு அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது.